நாட்டில நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கைது சம்பவங்கள்ல நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய பெயரும் இடம்பெறுமா, அவரும் கைது செய்யப்படுவாரா என்ற மாதிரியான செய்திகள் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது ஹெல்பிங் அம்பாந்தோட்டை என்ற ஒரு நிதி திட்டத்துல மகிந்த ராஜபக்சவினுடைய பெயர் தற்போது உச்சரிக்கப்படுகின்றது. அந்த வழக்கு மீண்டும் தூசு தட்டப்படுகின்றது என்ற அடிப்படையில அவர் மீண்டும் கைது செய்யப்படுவாரா என்ற மாதிரியான செய்திகள் உலாவர ஆரம்பித்திருக்கின்றன. அந்த விடயம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில முழுமையாக கதைக்க போறோம். நேரடியாகவே காணொலிகள்ல போவோம். அந்த வகையில ஹெல்பிங் அம்பாந்தோட்டையினுடைய குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளை நிறைய விடயங்கள் வெளிவந்திருந்தாலும் கூட அப்போதைய பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் அப்போதிருந்த அவருக்கு எதிரான அரசியல் நகர்வுகள்ல இருந்தெல்லாம் தப்பித்து விட்டார். ஆனால் தற்போது அந்த விடயம் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றது. காரணம் என்ன சொல்லி பார்த்தா, தற்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் பாத்தீங்கள் என்றால் முன்னாள் ஜனாதிபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லி பழைய முடிவுறாத வழக்குகளை எல்லாம் தூசு தட்டி பாரபட்சம் பாராமல் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசியல் தலைமைகள் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் இந்த முன்னாள் 2004-5 நடந்த இந்த மகிந்த ராஜபக்சருடைய வழக்கை மீண்டும் பேசுபவர்களாகி இருக்கின்றார்கள். அது என்ன விடயம் என்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பதாக இந்த ஹெல்பிங் அம்பாந்தோட்டை என்றால் என்பதற்காக ஒரு சின்ன விளக்கம் ஒன்றை நான் உங்களுக்கு தரலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். அதாவது ஹெல்பிங் அம்பாந்தோட்டை என்பது சுனாமியால 2004 பாதிக்கப்பட்ட 2004 ஏற்பட்ட சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிதி திட்டம் தான் இந்த ஹெல்பிங் அம்பாந்தோட்டை. அதுவுமே மகிந்த ராஜபக்ச அப்போது பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்ச தன்னுடைய சொந்த தொகுதியான அம்பாந்தோட்டை மக்களுக்கு உதவி செய்வதற்காக நிதி உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஹெல்பிங் அம்பாந்தோட்டை திட்டமாக இருக்கின்றது. இந்த திட்டத்துல 83 மில்லியன் ரூபாய் நிதி குற்றச்சாட்டுல இவர் மீது ஒரு பாரிய மோசடி குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. இந்த விடயத்தினுடைய வழக்கு விசாரணைகள், பழைய வழக்கு விசாரணைகளை பார்க்கல சண்டே லீடர் என்ற பத்திரிகையில ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கபீர் காசிம் அவர்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டை ஒரு சாட்டா வைத்துக் கொண்டு தன்னை கைது செய்வதற்காக முயற்சிகள் நடப்பதாக சொல்லி பிரதமர் மகிந்த ராஜபக்ச மனித உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கு, அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு அடுத்த நீதியரசர், முன்னாள் நீதியரசர் சரத்தன் சில்வாவும் அவர் தலைமையிலான குழுவினருமே மகிந்த ராஜபக்சவை விடுதலை செய்துவிட்டு அது மாத்திரமில்லாமல் கபீர் காசிம் அவர்களை கடுமையாக சாடி இருந்ததாக 2014 ஒரு சர்வதேச ஊடகத்துல ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த செய்தியிலேயே, அதே செய்தி தொகுப்பிலேயே இன்னொரு விடயமும் இருந்திருந்தது. அதாவது இந்த ஹெல்பிங் அம்பாந்தோட்டை விடயத்துல மகிந்த ராஜபக்சவை கைது செய்து சிறைக்குள்ள தள்ளாமல் அவரை விடுதலை செய்ததுக்காக நான் மன்னிப்பு கோருவதாகவே சரத்தேன் சில்வா அவர்கள், அதாவது அந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதியரசர் சரத்தேன் சில்வா அவர்கள் மன்னிப்பு கோரிய விடயமுமே மேற்கோள் காட்டப்பட்டு இருந்தது. தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை தவறாக வழங்கியதாகவும் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அது நடந்ததாகவுமே அவர் மன்னிப்பு கோரின விடயமுமே மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார், அந்த வழக்கு யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படுது என்ற விடயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும் என்பது தொடர்பாக அரசியல் தலைமைகள் தற்போது கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட 83 மில்லியன் இலங்கை ரூபாய் அளவில் நம்பிக்கை நிதி மோசடி செய்யப்பட்டிருப்பதாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலான நீதிமன்றத்துக்கு விசாரணை செய்வதற்காக அனுமதி கோரப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக பிரதமர் மகிந்த ராஜபக்சவினுடைய தேசிய நிவாரண நிதிக்கு நன்கொடையாளர்கள் வழங்கிய நிதிகள் எல்லாம் அவருடைய தனிப்பட்ட திட்டமான இந்த ஹெல்பிங் அம்பாந்தோட்டை நிதியத்தில் எவ்வாறு வைப்பிடப்பட்டது என்ற மாதிரியான விடயங்கள் எல்லாமே கேள்விக்குறியாகி மகிந்த ராஜபக்ச மீது குற்றம் சாட்டி இலங்கை ஊடகங்களுமே பேசியிருந்தது. இப்படியாக அவர் மீதான குற்றச்சாட்டு இருக்கையில் கபீர் காசிம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில ஊடகங்களுக்கு சொன்ன விடயம் என்னன்னு சொல்லி பார்க்கல, இந்த ஹெல்பிங் அம்பாந்தோட்டை வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது, சிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது பிரதமரனுடைய செயலாளர் லலித் வேரதுங்க பல வெளிப்பட்ட முரண்பாடான கேள்விகளுக்கு அவருடைய தகவல்களை நிவர்த்தி செய்ய
தவறிவிட்டார் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவசரமாக உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஹெல்பிங் அம்பாந்தோட்டை. அதுல நிறைய நல்லுள்ளம் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடை நிதிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய பிரதமர் தன்னுடைய சகோதரி மற்றும் சகோதரனுடைய பெயர் மற்றும் முகவரி இடப்பட்ட வங்கி கணக்குகள்ல ரகசியமாக வைப்பு செய்தது எதற்காக என்ற கேள்விக்கு இன்னுமே ஒழுங்காக பதிலளிக்கவில்லை. அவர் அந்த விடயத்திற்கு பதிலளிக்க தவறி இருக்கிறார் என்று சொல்லி ஊடகங்களுக்கு தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு மாத்திரமில்லாமல் மகிந்த ராஜபக்ச தன்னுடைய அறிக்கையில இந்த ஹெல்பிங் அம்மா தொடர்பான கணக்குகளை தன்னுடைய அறிக்கையில அவர்களுடைய பெயர் விவரங்கள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வழக்கில அவருடைய நிதி மோசடி அம்பலமாகவே தெரிகின்றது. ஆனாலும் அப்போது அந்த அரசியல் நகர்வுகள் இருந்தெல்லாம் அவர் தப்பித்து விட்டார். ஆனால் இப்போது அவர் தப்பித்து விடுவாரா அல்லது இந்த வழக்குகளை மீண்டும் எப்படியாவது பேசுபொருள் ஆக்கிவிட்டால் இந்த விடயம் அனுபவினுடைய ஆட்சிக்கு சென்று விட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்குமா என்ற ஒரு பேராசையில அரசியல் தலைமைகள் தற்போது அந்த விடயத்தை தூசு தட்டி இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்துல என்ன நடக்குன்னு சொல்லியும். ஒருபுறம் அனுர ஒரு நாளுமே மகிந்த மீது கை வைக்க மாட்டார் என்று சொல்லிடுறார்கள். ஆனால் மகிந்த மீது கை வைக்க மாட்டார், ரணில் மீது கை வைக்க மாட்டார் என்று சொல்லி சொன்னார். ரணில் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பார்ப்போம் இந்த ராஜபக்ச தரப்பில் இருந்து யாராவது கைது செய்யப்படுவாரா, இந்த முக்கிய புள்ளிகள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளின் பேர்ல கைது செய்யப்படுவாரா என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக நான் நிச்சயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.